தென் மாநிலங்களையே அவர்கள் காலனியாகத்தான் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டை குறிப்பாக எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். மோடிக்கு போட்டிருந்தா நேரம் உங்களுக்கு டபுள், மோடி உங்களுக்கு கொட்டி அளந்திருப்பார். 40 எம்பிக்கள் இருக்கனால என்ன லாபம்? அவர்கள் போய் பக்காடா சாப்பிட போறாங்களா, அவங்க சமோசா சாப்பிட போறாங்களான்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இல்ல, பாஜகவை பொறுத்தவரை இப்படி ஒரு தோல்வி அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. குறுக்கு வழியில் அவர்கள் செய்கிற எல்லா தகுடுதத்தமுமே தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை, அதனுடைய உணர்ச்சி எழுச்சியை முடக்குகிற வேலையை தான் அவர்கள் செய்து நினைக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகல, அது பேக் ஃபயர் ஆகுது. அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, லிமிட்டேஷன் இல்லாமல் அராஜகத்தையும், லிமிட்டேஷன் இல்லாமல் ஊழலையும் செய்து, லிமிட்டேஷன் இல்லாமல் பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றுகிற லிமிடெட் கம்பெனி திமுக. அந்த டீலிமிட்டேஷனை தள்ளி விட்டுட்டு லிமிட்டேஷன்ங்கிற வார்த்தையை போட்டு அதை திமுகவின் குற்றச்சாட்டாக திமுக மேலேயே வைக்கிற வேலையை விஜய் செய்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் அவர் சேர்ந்திருக்கிற என்டிஏ கூட்டணியும், மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் வகுத்திருக்கிற வியூகங்களும் எல்லாமும் தோற்று போன இடம் இது. வாய்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கொடுக்க இருக்கிற தகவல்களை உடனடியாக தெரிந்து கொள்வதற்கு வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய இன்றைய நேர்காணல்ல பத்திரிகையாளர் திரு சுமன் கவி அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இன்னைக்கு தொகுதி மறுவரையர் மசோதா தோல்வி அடைஞ்சிருக்கு. 12 வருடங்கள்ல பிஜேபி நிறைய மசோதாக்களை கொண்டு வந்தாங்க. அதாவது குடியுரிமை மசோதா, முத்தலாக் சட்டம், அந்த மாதிரி பல மசோதாக்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்காங்க. 12 வருடங்கள்ல முதல் முறையா ஒரு தோல்வி அடைஞ்ச மசோதா. இதுக்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் ஒரே ஒரு காரணம், ஸ்டாலின். தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் தமிழ்நாட்டினுடைய ஒரு சமூக நீதி பாரம்பரியத்தில் அவர் இந்த அந்த மசோதாவின் நகலை முந்தா நேரத்து தீ வச்சு கொளுத்தினார். கொளுத்துனது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் கொளுத்துவதற்கு ஆணை பிறப்பித்தார். கருப்பு சட்டை அணிந்தாங்க. இது ஏற்கனவே எதிர்க்கட்சிகளை எல்லாம் அழைத்து இதனால் பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்கள், இந்த பாதிப்பை உணர்ந்த கட்சிகள், இது எல்லாவற்றையும் அழைத்து அவர்கள் ஒரு கூட்டம் நடத்தினார். இந்த விவகாரத்தில் இப்போது அந்த பில் பாஸ் ஆக போது இதை குறுக்கு வழியில் எப்படியாவது 2/3 மெஜாரிட்டியை கொண்டு இதை நிறைவேற்றி விட வேண்டும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு ஒரு சதி திட்டமாக, நீங்கள் தேர்தல்கள் நெருங்கி இருக்கிற காலகட்டத்தில், மேற்கு வங்கத்துக்கும் தமிழ்நாடு இப்படி தேர்தல் நெருங்கி இருக்கிற காலகட்டத்தில் யாரும் வரமாட்டாங்க. குறிப்பாக பாதிப்பு ஏற்படக்கூடிய இந்த மாநிலங்களிலிருந்து எம்பிக்கள் சேருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நாம் நம்மளுடைய எம்பிக்களை மட்டுமே வைத்து வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு நினைச்ச இடத்துல வெறும் 298, அதாவது 352 இடங்கள் தேவை. 2/3 மெஜாரிட்டி அப்படிங்கிறதுல 298, கிட்டத்தட்ட 54 இடங்கள் கம்மியாகவும், எதிர்த்து வாக்குகள் பார்த்தீங்கன்னா 230. 298க்கு 230க்கு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு 60-70 வாக்குகள் தான் வித்தியாசம். அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த தேர்தலுக்கு முன்னாடியே ஸ்டாலின் அவர்கள் நிலைநாட்டி இருக்கிறார். இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நோட். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு ஒரு முழக்கத்தை வச்சாங்க. எதற்காக போராடும், எதற்காக வெல்லும், எந்த வெற்றியை பெறும் அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் வச்சுது. இது நடக்கிறது ஒரு சட்டமன்ற தேர்தல். இதில் போய் நின்றுட்டு நீங்கள் தமிழ்நாடு பாஜகவோடு, டில்லியோடு போராடுகிறது அப்படின்னு பேசுவது தவறுன்னு சொன்னாங்க. ஆனால் அதை நிரூபிக்கிற, நீங்கள் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டவர்களுக்கெல்லாம் முகத்தில் அறைகிற மாதிரி ஒரு பில்லை, அதுவும் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவத்தை, தமிழ்நாடு மட்டும் இல்லை தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவத்தையே ஒட்டுமொத்தமாக காலி செய்கிற ஒரு மசோதாவை கொண்டு வந்தது இந்த பாஜக. அப்போ தமிழ்நாட்டிலிருந்து வலுவாக எழுந்த எதிர்ப்பு குரல் அதனுடைய முகமாக இருந்த ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா தமிழ்நாட்டிலிருந்து எதிர்ப்பு குரல்னா தமிழ் மக்கள் எல்லோருக்கும் அப்படிப்பட்ட உணர்வு வந்துச்சா அப்படின்னா கிடையாது. அதாவது முன்கூட்டியே சரியாக உணர்ந்து ஒரு கட்சியாக, கட்சி தலைவராக இருந்து அதை முன்னெடுத்து சென்றவர் ஸ்டாலின் தான்.
அப்ப அந்த அடிப்படையில் இந்த உணர்வு நிலையை தன்னிடமிருந்து ஆரம்பித்து அதை தமிழ்நாடு முழுவதும் பற்ற வைத்து அதை டெல்லிக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தி டெல்லியின் கொட்டத்தை அடக்கியது. நீங்க சொன்னீங்கல்ல 2014 இருந்து இதுவரைக்கும் அவர்கள் பெரும்பாலும் இந்த வாக்கெடுப்புக்கு கூட கொண்டு போறது இல்லை, மணிபில்லாவே வந்து பெரும்பாலும் அதை கொண்டு வந்து முடிச்சிருவாங்க. சில நேரங்களில் எதிர்க்கட்சிகளை வந்து சஸ்பெண்ட் பண்ணுவதன் மூலமாக அவர்களை வெளியில் நிறுத்துவதன் மூலமாக செய்வார்கள். இந்த முறை ரொம்ப லாபகமா இது வந்து டீலிமிட்டேஷன் கிடையாது, இது வந்து பெண்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மசோதா, இதை நீங்கள் எதிர்க்க போகிறீர்களா அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு பின்னால், பெண்களின் உரிமைகளுக்கு பின்னால் போய் மறைந்து கொண்டு ஒரு சதியை நிகழ்த்துவதற்கு முயற்சி பண்ணாங்க. ஸோ அதை லாபகமாக முறியடித்தது தமிழ்நாடு, அதுவும் குறிப்பாக திராவிட நாயகன் ஸ்டாலின் அப்படிங்கிறத நான் உறுதியாக சொல்வேன். நீங்க குறிப்பிட்டது மாதிரி தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் ஆரம்பிச்சதுல இருந்தே என்டிஏ வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி கொண்டாங்க, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்ற மாதிரி தான் கொண்டுட்டு போனாங்க. அந்த மாதிரியான ஒரு சமயத்துல இப்படியான ஒரு தேர்தல் களம் இருக்கும் பொழுது பிஜேபி இந்த மசோதாவை அறிமுகப்படுத்துறாங்கன்னா அதோடைய உள்நோக்கம் என்னவா இருக்கு? ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும்ன்றத வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தொடர்ந்து முன்னிறுத்தி வந்தக்கூடிய காலகட்டத்துல, அதுவும் தேர்தலை ஒரு 4-5 நாட்கள், ஒரு வாரத்துக்கு முன்னதாக வைத்துக்கொண்டு இந்த மசோதாவை பிஜேபி கொண்டு வந்ததுடைய உள்நோக்கம் என்ன? அவங்களுக்கும் தெரியாதா இது வந்து தமிழ்நாட்டுல ஒரு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்றது? இல்ல, அதாவது நான் தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலை. இப்ப எல்லாரும் வந்து களத்துல அங்கங்க தொகுதிகளில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்ப முதல்வர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னா அவரும் களத்துல தான் இருந்தாரு. இவர் துணை முதல்வர் மதுரையில் இருந்தார், இந்த சட்ட நகல் எரிக்கும் போது அவர் நாமக்கல்ல இருந்தார். இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில இருந்து பிரச்சாரத்தை தீவிரமாக செய்து கொண்டிருக்கும் போது எம்பிக்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களும் கட்சியுடைய அங்கம் தான், அவர்களும் சுற்றி சுழன்று கொண்டு இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கு முழுக்க தேர்தல் வேலைகள் இருக்கும்போது இந்த கட்சிகள் எல்லாம், அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை, நீங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்தும் அவர்கள் எம்பிக்கள் எல்லாம் வரமாட்டாங்க, எப்படியும் அதிகபட்சமாக ஆப்சன்ஸ் இருக்கும். நாம நம்மளுடைய மெஜாரிட்டியை வச்சு 2/3 மெஜாரிட்டியை காண்பித்து விட முடியும். அப்போ இதை வந்து இந்த நெருக்கடியில் செய்தால்தான் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு சதி தான். அப்போ முழுக்க அந்த திட்டம் சதிங்கிறது மட்டும் இல்லை, அதை நிறைவேற்றுவதற்கான திட்டமே ரொம்ப மிகப்பெரிய சதியா இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்க, அதாவது 543 சீட்டு, அந்த 543 அப்படியே பிரிச்சோம்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்லது இப்போது கையில் 2011 சென்சஸ் தான் இருக்குது. அதன் அடிப்படையில் பிரிச்சாலுமே அது வந்து மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் எண்ணிக்கையை குறைக்கும். குறிப்பா இன்னைக்கு 38 இருக்குன்னா அது வந்து 28 10 இடங்களுக்கு கிட்ட குறைஞ்சு போயிடும். இப்போ இதை வந்து மறைக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமா ஏத்திடுறது, 800 சொச்சமாக மாற்றி 815 மாற்றி விட்டு அதுல இருந்து உங்களுக்கு குறையலை, உங்களுக்கு கூடுதுன்னு சொல்லுவாங்க. 50, 58, 52 அப்படின்னு சொல்றது. 1971 சென்சஸ் படி பீகாரினுடைய மக்கள் தொகை 4.2 கோடி, அதாவது 4,20,00,000. தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 4 கோடி. இப்போ இந்த இதை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு 40 எம்பி சீட்ஸ், நமக்கு வந்து 39. இப்போ அவர்களுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 2011 கணக்கீட்டின்படியே கிட்டத்தட்ட அவர்கள் 10 கோடியை நெருங்கிட்டாங்க. நாம 7 கோடி கூட நெருங்கல, சரிங்களா? இப்ப இன்னைக்கு எடுத்தீங்கன்னா நாம 8 கோடி தாண்டி இருக்கிறது வாய்ப்பு உண்டு. ஆனால் இன்னைக்கு நீங்க எடுத்தீங்கன்னா அவர்கள் 12ல இருந்து 13 கோடியா போயிடுவாங்க. 4 கோடியிலிருந்து 13 கோடிங்கிறது 3 மடங்கு அதிகம். அப்போ சீட்டு 40ங்கிறது 120 அப்படியே மாறிடும். நமக்கு ஒரு டபுள் பங்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு வேளை நமக்கு 38, 40 இருக்கிறது, அதிகபட்சமா வந்து ஒரு 78 இல்லை 80 வர வாய்ப்பு இருக்கு அதிகபட்சமா. ஆனால் அவர்களுக்கு 120 சீட்டு கிட்ட போயிடும். இப்போ நான் 2026 சென்சஸ் எடுத்தால் 2011 கணக்குப்படி வச்சுக்கிட்டாலுமே அவர்களுக்கு 80 சீட்டு வரும், அவர்களுக்கு 50, 55, 52 சீட்டு வரும். இப்ப இந்த வேரியேஷன், இந்த அடிப்படையில் தான் குடும்ப கட்டுப்பாடை சரியாக பின்பற்றி, உங்களுக்கே தெரியும் 80களில் 90களில் பிறந்தவங்களுக்கு தெருவுக்கு தெரு வந்து முக்கோணம் படம் போட்டு நமக்கு நாம் இருவர், நமக்கு இருவர், நமக்கு ஏன் இன்னொருவர்னு படங்களை போட்டு ஒரு குடும்பத்துக்கு 2 பேர் தான். கடந்த தலைமுறை, அதுக்கு முந்தைய தலைமுறையில தாத்தாவுக்கு 7 பிள்ளைகள் 8 பிள்ளைகள் இருக்கும். ஆனா அப்பாவுக்கும் சித்தப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் 2 பையன் 2 பொண்ணு தான் இருந்திருப்பாங்க. இப்படி மாறியது நாம. ஆனால் அவர்கள் 7 குழந்தைகளுக்கு அவர்கள் 7 அப்படி மல்டிபிள் ஆனது தான் அவர்களுடைய
அவங்க அதை ஃபாலோ பண்ணல. எது எப்படியாக இருந்தாலும் இந்த மசோதா வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு இல்லையா? ஆமா, இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிடணும். இப்ப நாம வந்து ஒழுக்கமாக நாம இந்த அரசின் திட்டங்களை பின்பற்றியதற்கு நமக்கு தண்டனையும், பின்பற்றாததற்கு அவர்களுக்கு ரிவார்டும் கொடுக்குற மாதிரியும், அதன் மூலமாக அவர்களை மட்டுமே கவர் பண்ணா போதும். நான் வந்து ராஜஸ்தான், பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இந்த ஒரு 4-5 மாநிலங்களை நான் வந்து ஃபாலோ பண்ணா போதும், மற்ற யாரும் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்க. நீங்க சிம்பிளா பாருங்க, 8 மாநிலங்கள் இதனால பயன்படுது. இந்த 8 மாநிலங்கள்ல 7 மாநிலங்கள்ல அவர்கள் ஆளும் கட்சியாகவோ அல்லது எதிர்கட்சியாகவோ இருக்காங்க. நீங்க இந்த மாநிலங்கள் தான் அவங்களுக்கு தேவைப்படுறாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ கரண்டா தமிழ்நாடு எலெக்ஷனை வச்சுக்கிட்டு பிஜேபி வந்து இந்த மாதிரியான ஒரு பில் கொண்டு வராங்களே, இதை இந்த தமிழக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்ப பிஜேபியோட நோக்கம் என்னவா இருக்கு? பிஜேபிக்கு அப்ப இங்க நம்ம ஒரு தோல்வி பயம்ன்றதே இல்லைங்களா? தமிழக மக்களை பொறுத்தவரையிலும் பிஜேபி பண்றத இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்துல தமிழ் மக்கள் இல்லை, இந்தியா முழுவதும் இருக்கிற எந்த மக்களுமே அவங்க கேட்டீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நிறைய கூட்டம் இருந்தா அவங்களுக்கு நிறைய சீட்டு, குறைய கூட்டம் இருந்தா குறைய சீட்டு அப்படிங்கிறது ஈஸியா இருக்கும். அப்போ மக்களால் இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் புரிஞ்சுக்கிட முடியாது. என்ன நியாயம்ங்கிறத புரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் எக்ஸாக்டா சொல்லணும். நான் அதான் உங்களுக்கு சொன்னேன். ஆனால் மக்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா, பாஜக உன்னை கொண்டு வருது அப்படின்னு சொன்னாலே அது அயோக்கியத்தனமா தான் இருக்கும், அது குறுக்கு வழியா தான் இருக்கும், அது நம்ம ஒடுக்குவதற்காக தான் இருக்கும். ஒரு நாளும் பெண்களுக்கு பிரதிநிதித்துவம், பெண்களுக்கான முன்னுரிமை கொடுக்காத பாஜக இன்னைக்கு திடீர்னு நான் 33% கொடுக்கேன்னு சொல்லிச்சுன்னா, அதை ஏற்கனவே இருக்கிற இப்ப இருக்கக்கூடிய 543 கொடுத்துருக்கலாமே. இப்ப அந்த கேள்வி தானே திமுகவும் கேட்கிறது, காங்கிரஸும் கேட்குது, இன்ன பிற கட்சிகள் கேட்குது. உங்களுக்கு உண்மையிலேயே பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிறது தான் நோக்கமா இருக்கணும்னா ஏன் வந்து இந்த இதிலே கொடுக்கணும்? டீலிமிட்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாம் வரையறையை முடிச்சு இருக்கிற தொகுதிகளில் நாங்கள் பிரித்து கொடுப்போங்கிறதுக்கு பதிலாக இப்போது இருக்கிற தொகுதிகளே ஏன் கொடுக்க முடியாது? அப்போ அதற்கு அவர்களிடம் பதில் இல்லை. மக்களுக்கு அதனால தெளிவாக தெரியும், பாஜக ஒன்றை கொண்டு வருகிறது அப்படின்னாலே அதை எதிர்க்கணும். அதை வந்து சோதிச்சு பார்த்து அதை தீர தெளிந்துதான் செய்யணும் கிடையாது. உள்ளூராகவே தமிழ் மக்களுக்கு அப்படி ஒரு உணர்ச்சி உண்டு. அந்த உணர்ச்சிக்கு சரியாக விளக்கம் கொடுக்கிற மாதிரி திமுகவும் அதை செய்யுது. இன்னொன்று, இந்த அவசரம்ங்கிறது மக்களுக்கு ஓரளவு கனெக்ட் ஆகுது. நாங்க இங்க தேர்தல் வச்சிருக்கிறோம், நீங்க அந்த நேரத்தில் அவசரம் நீங்க தான், அதாவது தேர்தல் கமிஷன் உங்க கையில தான் இருக்குது, தேர்தல் தேதி 23ஆம் தேதி வருது, இந்த நெருக்கத்தில் ஒரு சட்டத்தை நீங்கள் கொண்டு வருகிறீங்கன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத தமிழ் மக்கள் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஸோ அதன் விளைவு தான் இங்கே பெரும்பகுதி, இங்கே ரோட்ல நேரத்தெல்லாம் முந்தானத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு பேர் கருப்பு சட்டைகளை போட்டுக்கிட்டு கருப்பு கொடி வேந்திய பைக்கில் காரில் போனதெல்லாம் பார்த்துருக்கிறோம். இப்படி ஒரு எதிர்ப்புணர்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. மற்ற மாநிலத்தில் மக்கள் இப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு சொல்ல முடியாது. ஆனால் தமிழ் மக்கள் இதை புரிந்து கொண்டார்கள். இதன் விளைவு நீங்கள் கேட்டாங்க இல்லையா சில நேரங்களில் பாஜக காரர்கள் 40 எம்பிக்கள் மோடிக்கு போட்டிருந்தா நேரம் உங்களுக்கு டபுள், மோடி உங்களுக்கு வந்து கொட்டி அளந்திருப்பார். 40 எம்பிக்கள் இருக்கனால என்ன லாபம்? அவர்கள் போய் பக்காடா சாப்பிட போறாங்களா, அவங்க சமோசா சாப்பிட போறாங்களான்னு கேள்வியெல்லாம் கேட்டாங்க. இப்பதான் இந்த 40 எம்பிக்கள் நினைத்தால் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ண இடம் இது. ஸ்டாலின் அவர்களே சொல்லியிருக்கிறாரு, இது ஒரு தோல்விதான், அடுத்தடுத்த தோல்விகள் இங்கிருந்து தான் தொடங்க போகிறது அப்படின்னு சொல்லியிருக்க. நீங்க சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க. நீங்க அவுரங்கசீப் மிகப்பெரிய ஒரு பேரரசன், அவன் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாததே கிடையாது. இந்தியாவே கட்டுப்பாட்டுகள் இருந்து மிகப்பெரிய ராஜ்யத்தை, முகல் ராஜ்யத்தை மிகப்பெரிய அளவில் ஆண்டவர் அவர் தான். அதுக்கு முன்னாடி கூட கிடையாது. இந்தியா முழுவதும் ஆண்ட ஒரே அரசரும் அவர் தான் அதுக்கு முன்னாடி, அப்ப வெள்ளைக்காரர்களுக்கு முன்னாடி. ஆனால் அவரை கடைசி வரலும் எதிர்த்து போராடிட்டு இருந்தவர் சிவாஜி மகாராஜ். அது ஒரு சின்ன ராஜ்யம், அவர் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தது. கடைசி வரையிலும் அந்த ஒரு ராஜ்யத்தை எதிர்த்து போராடி தன் வலுவை இழந்தது இந்த அவுரங்கசீப்பினுடைய சாம்ராஜ்யம். பிறகு அழிந்ததே அதற்கு தான் காரணம். வெள்ளைக்காரர்கள் பின்னாடி இருந்தாலும் தன்னுடைய வலுவை இழந்து கட்டுப்பாட்டை இழந்ததற்கு காரணம். அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டேட்டா இருந்தாலும் தமிழ்நாடு தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறது. அது இந்த பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் நீங்க சொல்றாரு, இது முதல் தோல்வி, இந்த தோல்வி தொடரும். இன்னொன்னு இப்படி எப்படி யோசிச்சு பாருங்க, 12 ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு தோல்வி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய தலைமையிலான அரசு அறிஞ்சிருக்கு. இதை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கிறது? பாஜக இதை எப்படி புரிந்து கொள்வாங்க? இல்ல, பாஜகவை பொறுத்தவரை இப்படி ஒரு தோல்வி அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க மோடியை வந்து ஒரு பெரிய பிம்பமாக முன்னிறுத்தி அவங்க வந்து எல்லா விஷயங்களையும் பண்றாங்க இல்லையா? இது இந்தியா முழுவதுக்கும்
நீங்கள் ராகுல் காந்தி ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாரு, உங்களுக்கு இவங்க மம்தா பானர்ஜி மிகப்பெரிய தலைவராக இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க சரி. ஆனாலும் கூட ஸ்டாலின் இன்னைக்கு ஒன்றை தீர்மானிச்சாருன்னா அது இந்தியா முழுவதும் ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துகிறது, ஒரு இம்பாக்டை ஏற்படுத்து. அவர் ஒன்று முடிவு பண்ணிட்டாருன்னா அதை சாதித்து காட்டுகிறார் அப்படிங்கிறத அந்த செய்தியை நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு இல்லைன்னா அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டின் வெற்றி இந்த முறையில் போனால் சனாதனத்தை வீழ்த்தி விடலாம், இந்த முறையில் போராடினால் பாஜகவை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்கம். பாஜக வீழ்த்த முடியாத சக்தி இல்லை. நீ கூட முதல்வர் தன்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கிறாரு, நாம் முதல் தோல்வியை ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் அப்படின்னு. அது உண்மைதான். ஆனாலும் கூட அதற்கு முன்னாடி ஒரு வெற்றியை விவசாயிகள் போராட்டம் பெற்றது. நீங்க விவசாயிகள் போராட்டத்தை நாங்கள் அந்த 3 சட்ட திருத்தங்களை பின்வாங்கவே மாட்டோம்னு சொன்னாங்க. அதை கொண்டு வந்ததுக்கு பிறகு பின்வாங்கினாங்க. அது ஒரு மிகப்பெரிய அதுக்கு மக்கள் எழுச்சிக்கு இருக்கிற ஒரு பவர். ஆனா இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு இருக்கிற பவர் என்ன அப்படின்னு ப்ரூவ் பண்ணது இந்த இடம் தான். நிச்சயமா ஒரு நம்பர்ஸ் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத மறுபடியும் ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மசோதா. நீங்க நான் ஒரு ஓட்டு போடுறேன், அந்த ஓட்டு போட்ட பிரதிநிதி எனக்கு உண்மையாக இருந்து அவன் எனக்கு நன்மை செய்கிற ஒரு மசோதாவை கொண்டு தடுத்து நிறுத்துவான், அதாவது எனக்கு எதிரான மசோதாவை தடுத்து நிறுத்தி எனக்கு நன்மை செய்வான்ங்கிறத ப்ரூவ் பண்ணது இந்த இடத்துல தான். நீங்க அங்க மக்கள் நேரடியாக, விவசாயிகள் நேரடியாக வீதிக்கு வந்தாங்க. அதற்கு எதிராக என்னெல்லாமோ ரோட்டை பிளந்து போட்டது இந்த பாஜக அரசு, எத்தனையோ தடைகளை அதையெல்லாம் மீறி வெற்றி பெற்றார்கள். ஆனால் இன்னைக்கு நாம மக்கள் களத்துக்கு வராம நம்மளுடைய பிரதிநிதிகள் வெற்றி பெற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு ஓட்டு போடுங்க, நான் உங்களை ஜெயிக்க வைக்கணும், உங்களுடைய பக்கம் நிற்கிறேன், தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள்? திமுக இதை சொல்லுது. இதற்கு பொருள் என்ன? நீங்க களத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு பதிலாக நாங்கள் போராடுகிறோம். அதை ப்ரூவ் பண்றாங்க. இப்போ நீங்க கணக்குப்படி பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு 2026 தேர்தலுக்கு முன்னாடியே திமுக பெற்றிருக்கிற இமாலய வெற்றி இது. அடுத்து பெறப்போகிற வெற்றிக்கான ஒரு அச்சாரம் இது. அதே ரிவர்ஸ்ல பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் அவர் சேர்ந்திருக்கிற என்டிஏ கூட்டணியும் மோடியும் அமித்ஷாவும் அவர்கள் வகுத்திருக்கிற வியூகங்களும் எல்லாமும் தோற்று போன இடம் இது. முதல் தோல்வி. அதே மாதிரி அடுத்த 2026 தேர்தலின் முடிவு இருக்கு இல்லையா, அடுத்த மாசம் வர இருக்கிற முடிவுக்கு இப்போதே ஒரு தோல்வியை அவர்கள் சந்தித்து இருக்கிறார்கள். முன்கூட்டியே ஒரு தோல்வி அடைந்திருக்கிறாங்க. 2வது தோல்வி, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி வர இருக்கிற தேர்தலில் அவர்கள் அடைய போகிற தோல்விக்கான தொடக்கம் இது அப்படிங்கிறத நம்ம இப்படி பார்க்க வேண்டியது. ஆனா பிஜேபியும் அதிமுகவும் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாக்கு எதிராக திமுக செயல்பட்டிருக்கு அப்படின்றத முன்வைக்கிறாங்க இல்லையா? இதை நம்ம எப்படி பார்க்கறது? அதாவது பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த தாட் ப்ராசஸே தமிழ்நாட்டில் தான் தொடங்குச்சு. முதல்ல உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கு ஓட்டுரிமையே தமிழ்நாட்டில் தான் கொடுக்கப்பட்டுச்சு. உலக அளவிலேயே ஜனநாயகத்துக்கு ஓட்டுரிமை பெண்களுக்கு அதாவது என்ன சொல்றதுன்னா, சென்னை மதராஸ் மாகாணத்தில் தான் முதல்ல ஓட்டுரிமை கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி பெண்களுக்கு சொத்துரிமையை கொடுத்தது தமிழ்நாடு தான். பெண்களுக்கு 30% ஒதுக்கீட்டை கொடுத்தது தமிழ்நாடு தான். அதை 40ஆக உயர்த்தியது 2021 ஸ்டாலின் தான் உயர்த்துறாரு. அதனால பெண்களுக்கு உரிமை கொடுக்கறத பத்தி பாடம் எடுக்கிற இடத்துல பாஜக கிடையவே கிடையாது. பெண்களை சனாதனத்தில் ஏதாவது ஒரு இடத்தில் மதிச்சிருக்காங்களா? 33% இடஒதுக்கீடு இல்லைங்க, சொந்த தன் வீட்டுக்குள் இருக்கிற பெண்களையே தீட்டுன்னு ஒதுக்கி வைக்கிறது தான் சனாதனத்தின் அந்த பாரம்பரியமே. இப்பவும் சரி, நீங்க தீர்ப்பே வந்துச்சு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பே கேரளாவில் ஐயப்பன் கோயிலுக்குள்ள சபரிமலைக்குள்ள பெண்கள் போகலாம்னு வந்ததுக்கு பிறகும் கூட அதெல்லாம் முடியாது, போகக்கூடாதுன்னு தடுத்து நிறுத்தி அதற்காக போராடியது இந்த பாஜக. அப்போ பெண்களுக்கு இவர்களால் ஒரு நன்மை வரும்னு கிடையாது, இவர்கள் அதை ஏமாற்றுவதற்கு ஒரு பூச்சிமானம். இன்னைக்கு ராகுல் காந்தி பேசியிருக்காரு இல்லையா, பாஜக தமிழ்நாட்டுக்குள் நுழைவதற்கு முகமூடியாக அதிமுகவை பயன்படுத்திக்கிறாருன்னு சொல்றாரு. அதே மாதிரி இந்த டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு வஞ்சகமான சட்டத்தை கொண்டு வருவதற்கு ஒரு முகமூடியாக பெண்களை முன்னிறுத்துகிறது. மற்றபடி பெண்களுக்கு அவர்கள் என்ன உரிமை கொடுத்தார்கள் நமக்கே தெரியும்.
இன்னைக்கு கூட ஆனா தனிநபர் மசோதா வந்து எம்பி அவர் வில்சன் மூலமா வந்து தாக்கலும் பண்ணியிருக்காங்க. ஆமா, தனிநபர் மசோதாவும் தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ந்து அதான் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிற வார்த்தைக்கு இலக்கணமாக திமுகவும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் இயங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். அதாவது இவ்வளவு நெருக்கடிகள் போயிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து டீலிமிட்டேஷன் குறித்து மக்களுக்கு விளங்காத ஒன்றை விளக்க வைக்கிறதுக்கும் அதை வந்து வெற்றி பெறுவதற்கும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்போ இடையில ஒருத்தர் நம்ம புது விஜய் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து ஒரு ட்விட்டர் போடுறாரு. அதில் கடுமையாக வந்து விமர்சனங்களை வைக்கிறாரு. அதில் வந்து திசை திருப்பும் முதலீட்டு கழகம் அப்படின்னு சொல்லி திமுக வந்து விமர்சிக்கிறாப்புல அதாவது அது அப்படி சொல்லிட்டு லிமிட்டேஷன் இல்லாமல் அராஜகத்தையும் லிமிட்டேஷன் இல்லாமல் ஊழலையும் செய்து லிமிட்டேஷன் இல்லாமல் பொய் வாக்குறுதிகள் தந்து மக்களை ஏமாற்றுகிற லிமிடெட் கம்பெனி திமுக அப்படின்னு ஒரு வரி எழுதுங்க. அது லிமிட்டேஷன்ங்கிற வார்த்தையை எதுக்கு அங்கே கோட் பண்ணுறாங்க அப்படின்னா, டீலிமிட்டேஷனை வந்து இவர்கள் எதிர்த்து போராடி இருக்காங்க, சண்டையிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி இங்கே மக்கள்கிட்ட வந்து சேருது. நீங்க பாஜகவுக்கு எதிராக காத்திரமாக போராடுகிற போர்க்குணத்தோடு நிற்கிற ஒரு கட்சியாக திமுக இருக்குது. விஜயும் வந்து இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்து தான் அவரும் வந்து இதுக்கு முன்னதாகவே ஒரு அறிக்கையும் கொடுத்திருக்காரு. அறிக்கையெல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது, அதை வரவேற்று ஒரு இதெல்லாம் போடணும். இன்னைக்கு தமிழ்நாடு போராடி இருக்குது, அந்த போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருக்குது, அந்த இடத்துல இருந்து நான் ஆதரிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். இன்னொன்று, அனைத்து கட்சி கூட்டம் நடத்தும் போது அதில் புசியானந்து கலந்துக்கிட்டு நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னார். அப்போ அதை அந்த அடிப்படையிலாவது ஆதரிச்சிருக்க முடியும். குறைந்தபட்சம் இன்னைக்கு ஜெயலலிதா இல்லைங்க, எதிர்த்து நின்று சண்டையிடுவதற்கோ பிஜேபிக்கு எதிராக சூளுரைப்பதற்கோ அதிமுக பொசிஷன்ல இருக்கிறதுக்கு அதிமுக இல்லை. எடப்பாடி பழனிசாமி அங்க கூட்டணியோட இருக்கிறாரு. அப்ப அந்த இடத்தை பிடிப்பதற்கு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி திமுகவை விட வீரியமா பேச முடியும் இல்லையா? ஜெயலலிதா என்ன சொன்னாங்க? மோடியா லேடியன்னு தானே பேசுனாங்க. அந்த இடத்தை பொசிஷனை பிடிப்பதற்கு விஜய் தகுதியற்றவர். அது இன்னும் கூடுதலா என்ன பண்றாரு அப்படின்னா, பாஜகவுக்கு முட்டு கொடுக்கிற விதமா தான் லிமிட்டேஷன் இல்லாமல் அராஜகம் செய்கிறது. அப்ப அந்த டீலிமிட்டேஷனை தள்ளி விட்டுட்டு லிமிட்டேஷன்ங்கிற வார்த்தையை போட்டு அதை திமுகவின் குற்றச்சாட்டாக திமுக மேலேயே வைக்கிற வேலை விஜய் செய்கிறார். இன்னொன்று நீங்க சொன்னீங்க, வில்சன் அவர்களுடைய இந்த தனிநபர் மசோதா, அதுல வந்து தெளிவாக ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே இருக்கிற 543 தொகுதிகளிலேயே நீங்க எந்த மாற்றமும் செய்யாமல் புதுசா எதுவுமே கொண்டு வர வேண்டியதில்லை. 2023 நீங்க கொண்டு வந்த அதே பில்லை, அதே மசோதாவை நீங்கள் நடைமுறைப்படுத்த முடியும். 33% பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறாரு. ஸோ மீண்டும் மீண்டும் பெண்களுக்கான அந்த முக்கியத்துவத்தை எந்த இடத்திலேயும் திமுக விட்டு கொடுக்கவில்லை. சங்கிகளையோ அல்லது பாஜகவையோ மாதிரி ஒரு பக்கம் இதையும் இன்னொரு பக்கம் அதையும் மறைத்து பேசுவதற்கு இல்லை. தெளிவாக டீலிமிட்டேஷனை எதிர்க்கிறது, தெளிவாக பெண்களுக்கான முன்னுரிமையை ஆதரிக்கிறது. இதுதான் இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆனா இந்த விஷயங்கள் நடந்துட்டு வரும்பொழுது இங்க கருப்பு கொடி என்னும் பொழுது பிரதமர் மோடி வந்து கருப்பு திலகம் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இது ஒரு அரசியல் நாடகம் அப்படின்றதே அமித்ஷா முன் வச்சாங்க. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? இல்ல, இவர்களை பொறுத்தவரைக்கும் அதாவது தமிழ்நாட்டை வந்து எப்படி வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய அந்த அரசுகளை கபலீகரம் செய்து அங்க வந்து ஆட்சியை கைப்பற்றி வந்து தங்கள் கையில் வைத்திருக்கிறார்களோ அப்படி ஒரு காலனி மாதிரி தமிழ்நாட்டையும் வைத்துக் கொள்ளலாம். தென் மாநிலங்களையே அவர்கள் காலனியாகத்தான் கருதுகிறார்கள். தமிழ்நாட்டை குறிப்பாக எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க இந்த சண்டி குதிரை, அதாவது தனக்கு அடங்க மறுக்கிற ஒன்றை அடக்கி ஒடுக்குவதில் கூடுதல் அக்கறை காட்டுவாங்களே, அதே மாதிரி தமிழ்நாடு அடங்க மறுக்கிறது, இது எப்படியாவது அடக்கி ஒடுக்க வேண்டும் அப்படின்னா என்ன ஒண்ணு, காலம் குறிக்கணும். அதுதான் இப்ப குறுக்கு வழியில் அவர்கள் செய்கிற எல்லா தகுடுதத்தமுமே தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை, அதனுடைய உணர்ச்சி எழுச்சியை முடக்குகிற வேலையை தான் அவர்கள் செய்து நினைக்கிறாங்க. ஆனால் அது சாத்தியப்படாது. இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அடி வாங்கியிருக்கீங்க. நான் என்ன சொல்றேன், ராஜதந்திரி, அதாவது அவர் களத்துக்கு புகுந்துட்டாருன்னா போதும், அமித்ஷாவும் மோடியும் வந்தா போதும். குறிப்பா அமித்ஷா வந்து ஒரு திட்டத்தை வகுத்து இந்த மாநிலத்தை பிடிக்க போறோம் அப்படின்னு நினைச்சாருன்னா அவர் காலி பண்ணிடுவாரு. அது மாதிரியான சம்பவங்களும் நடந்திருக்கு இல்லையா? ஆமா, நீங்க இந்த பழைய என்ன சொல்றதுன்னா வியூகங்கள் வைப்பாங்கல்ல, இப்படி இந்த ராஜாக்கள் காலத்துல இங்க இருந்து இந்த படை வரணும், இங்க இருந்து இந்த படை வரணும் அப்படின்னு, இதே மாதிரி ஒரு தேர்தல் வியூகத்தை வகுப்பதில் வல்லவர். எந்த அடிப்படையில கையில ஈடி இருக்குது, கையில வந்து தேர்தல் கமிஷன் இருக்குது, கையில இன்கம் டாக்ஸ் இருக்குது, எல்லா சிபிஐ இருக்குது. அது போக இப்ப சமீபத்தில் என்ன
தணிக்கை குழு இருக்குது, எல்லாவற்றையும் வைத்துக்கிட்டு போய் அங்கே நின்று பணத்தையும் இறக்கி ஒரு மாநிலத்தை காலி செய்வது, அந்த யுக்தியை அவர் நடைமுறைப்படுத்தினாங்க. அது எல்லா பக்கமும் செல்லுபடியானது. ஆனால் தமிழ்நாட்டில் செல்லுபடியாகலை, அது பேக் ஃபயர் ஆகுது. அவர்கள் ஒன்றை எடுத்தார்கள் என்றால் அதற்கு ரிவர்ஸ் அது வேலை செய்யுது. திருப்பரங்குன்றத்தை எடுத்தாங்க, ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு மசோதா இன்னைக்கு தோல்வி. அப்போ பாஜக ஒரு இடத்தில் தோல்வி அடைந்து திரும்பி செல்கிறது. அதுவும் அமித்ஷா வகுத்த வியூகம் மொன்னையாகி இருக்கிறது. அவர்களது ஆயுதங்கள் இங்கே பொய்த்து போயிருக்கிறது. அப்படின்னா ஒரே இடம் தமிழ்நாடு தான். அதற்கு பின்னாடி இருப்பது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு நான் சொல்றேன். உங்களுடைய தகவலுக்கு நன்றி. நன்றி.